ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. இந்த தேவைகள் பூர்த்தி ஆகுமா? வேலை வேணுங்கிறவனுக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைச்சவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆனவனுக்கு குழந்தை பிறக்குமா? எல்லாம் பண்ணி செட்டில் ஆனவனுக்கு வீடு கட்ட முடியுமா? சில பேருக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கஷ்டம்லாம் தீருமா? எப்போ சார் தீரும்? எந்த கோயிலுக்கு போகலாம்? இப்படி காலையில் எந்திரிச்சோன்னா அன்னைக்கு டெய்லி பேப்பரில் எதை தலைப்பு செய்தி படிக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைய ராசி பலன் படிக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் பொதுவாக எப்படி இருக்கு? மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாளாம் அப்படின்னு கண்ணதாசன் பாடினார். பாடிட்டு போயிடலாம். ஆனால் முக்கியமான ஒரு 4 கோள்கள் மட்டும், வருட பயிற்சி ஆகிற கோள்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமைகளை லாங் ஸ்டாண்டிங்காக தீர்மானிக்குது. 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டு இருக்கிற சந்திரன் நாள் கணக்கில் மனுஷனோட வாழ்க்கையில் மாற்றங்களை செய்யுது. மாத கணக்கில், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மாத கணக்கில் மாற்றத்தை செய்யுது. நம்ம ஆண்டு கணக்கில் மாற்றம்னா சனி, குரு, ராகு, கேது இவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து ராசிகளுக்கு நன்மை தீமை லாங் ஸ்டாண்டிங்காக நடக்குது. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி முன்னாலேயே பெயர்ந்து கும்பத்துக்கு போயிடுறாரு. ராகு கேது ஆல்ரெடி பெயர்ந்து ராகுவானவர் மீனத்திலையும் கேதுவானவர் கன்னிலையும் இருக்கார். மீதி இருக்க ஒரே ஒரு கிரகம் குரு. அந்த குருவானவர் ஏப்ரல் மாதத்தில் தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நடக்க போகுது தெளிவாக நம்ம நேயர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கோச்சாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு 20லிருந்து 30% பலனை மட்டுமே நிர்ணயிக்கக்கூடியது. அதனால் இந்த கோச்சாரங்கள் நம்ம திசாபுத்தி பிறக்கும்போது என்ன லக்னத்தில் பிறந்தோமோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் எந்த திசை எந்த புத்தி நடக்கிறதோ அதன்படி நன்மை தீமைகள் மாறி மாறி வரும். அதில் குறிப்பாக இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு கோச்சார பலன்கள் ஆண்டு கணக்கில் நம்ம சொன்னாலும் சனி வக்ரகதியில் போவார், நேர்கதியில் வருவார். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சதய நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும் பொழுது கும்பராசிலேயே ஒருத்தருக்கு ஒரு விதமான பலனாக இருக்கும். இதெல்லாம் அனுசரித்து சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள்னால் உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை கணக்கு போட்டு பார்த்துங்க. இது ஒரு பொதுவான கோச்சார பலன். நல்லது கெட்டது உங்களுடைய திசாபுத்தி பலனை அனுசரித்தே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம் அன்பு நண்பர்களே. மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இந்த ராசிக்கு இந்த புத்தாண்டு மிகவும் அற்புதமாக இருக்க போகுது. எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு. குரு ஜென்மத்தில் குரு இருக்கார். அவர் ஜென்மத்தில் குருன்னு பார்க்காதீங்க. 9ஆம் அதிபதி ஜென்மத்துக்கு வராரு. 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அப்போ கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கார். 12ல் ராகுவும் 6ல் கேதுவும் இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் ராகு கேதுக்கள் இருக்காங்க. ஆக வருமானம் வரப்போகுது, கௌரவம் உயரப்போகுது, செலவு கட்டுப்பாடாக போகுது, குழந்தைகளில் ஒரு நல்லது நடக்க போகுது.
அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்கிறதுல என்ன தப்பு? இப்போ ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொன்னவன் 2இல் போகும்பொழுது புகழ் மட்டுமல்ல, தனம், குடும்பம், வாக்கு ஆகியவற்றில் மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்க போகிறீர்கள். தனயோகங்கள்னு இருக்கு. அதில் 9ஆம் அதிபதி 2க்கு போகும்போது தனம் அபரிமிதமாக வந்து சேரும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு நல்ல விதமாக இருக்கும் பொழுது, ஏன்னா மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு மிகவும் அற்புதமான நல்ல பலனை செய்யக்கூடியவர் குரு. அவர் 2க்கு வரப்போகிறாரு. அப்படி வரும் பொழுது பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. 10க்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. ராகு சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. 12ல் ராகு குருவாகவே ஆக்ட் பண்ண போகிறாரு. அப்போ சுப விரயமாக நடக்க போகுது. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி 27 வயசாச்சு, கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் ஆக போகுது. 60 வயசாச்சு, பேரம்பேத்தி எடுக்க போகலன்னு நினைக்கிறீங்களா? பேரம்பேத்தி எடுக்க போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்க போகிறீங்க. 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடியது. வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. 12ஆம் அதிபதி 2க்கு வராரு. வீடு கட்ட போகிறீங்க. அரண்மனையை போல் வீடு கட்ட போகிறீங்க. இப்படி நல்ல நல்ல விஷயமாக நடக்க போகுது. மனிதனுக்கு நேரம் நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க. அப்போ புது முயற்சிகளில் ஈடுபடலாம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு புது முயற்சியில் ஈடுபடுறதுக்கான காலம் இருக்குது. உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. பிரமாதமாக வருவீங்க. வழிபாடு செய்யுங்க. மேஷ ராசிக்காரவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. இருந்தாலும் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு உண்டான நல்லது நடக்கிறவங்களுக்கு மேலும் நல்லது நடக்கிறதுக்கும், சில ஸ்மாரான பலன்கள் நடக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் லால் கித்தாப் பரிகாரங்களில் ஒன்று சொல்கிறேன். உங்கள் அத்தை இல்லை அத்தை வழி உறவினர்கள், அப்பாவோட சகோதரி, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அவங்க மனசு குளிர்றபடி நடந்துக்கங்க. நல்லது நடக்கும். அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. கோயிலில் போனீங்கன்னா கோயிலில் யானை இருக்கும். அந்த யானைக்கு முள்ளங்கி வாங்கி சாப்பிட கொடுங்க. அந்த யானையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலே மேலே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். ஓடுற தண்ணியில் நிலக்கரி துண்டுகளை வீசி எறிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் டைனிங் ஹால் இருந்ததுன்னா டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடாங்க. கீழே உட்காந்து சமையலறையில் உட்காந்து சாப்பிட்ணும். இதெல்லாம் லால் கித்தாப் பரிகாரம். இந்த லால் கித்தாப் பரிகாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய எளிமையான தாந்திரிக பரிகார முறை. நம்ம செய்யக்கூடிய ஒரு முறையில் இதுவும் ஒன்று. சிகப்பு நிற உரையில் சோம்பு இருக்குல்ல, அதை போட்டு மடித்து பாக்கெட்டில் வச்சிங்க. சின்னதாக வெள்ளியில் யானை பொம்மை கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் வச்சிங்க. ஒரு சதுர வடிவமான வெள்ளி துண்டை கயரில் கட்டி கழுத்தில் சேர்த்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறிய எளிய பரிகாரங்களாக லால் கித்தாப் பரிகாரங்கள் இந்த ஆண்டு மென்மேலும் வளத்தை சேர்க்கும் வகையில் இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கிற ராசி. அடுத்தவங்க மேலே பாசம் வச்சா அந்த பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரவங்கள அதட்டி வேலை வாங்க முடியாது, அதிகாரம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவங்க நினச்சா அன்புக்கு நான் அடிமைன்னு வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். ஆனால் 8ஆம் அதிபதி போய் 12ல் போய் உட்காந்து ஒரு ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். வரவு வரும், வரவுக்கேற்ற செலவு வரும். அவங்களோட கிரக நிலையை பார்க்கும் பொழுது ஜென்மத்துக்கு குரு வராரு ஏப்ரல் மாதம். இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 11ல் ராகு இருக்கார், 5ல் கேது இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள், நாள் கிரகங்கள். இப்போ இந்த கிரகங்கள் என்ன செய்யும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பணங்காய், அதாவது குருவி தலையில் பணங்காய் வச்ச மாதிரி ஒரு ஆள்கிட்ட இந்த வேலையை நீ செய்யி, இந்த வேலையை நீ செய்யி, இந்த வேலையை நீ செய்யின்னு
ஒரு 3-4 பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அதனால எந்த வேலையை யார் செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நைட்டு பகலாக தூக்கம் வராமல் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போ இந்த வருஷ ஆரம்பத்தில் ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்ன்னு ஒரு விஷயம் செஞ்சாலும் நுனிப்புள் மேயாமல் அடி வரைக்கும் ஆளாஞ்சி செய்ய போகிறீங்க. உங்களுக்கு பல பொறுப்புகள் கையை விட்டு போகுதேன்னு நினைக்காதீங்க. ஒன்று வந்தாலும் நல்ல விதமான பொறுப்பாக கிடைக்கும். வேலைகளில் இந்த விஷயம் இருக்கும். அதனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சில பொருளாதார இழப்புகள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கௌரவம் கூடும், புகழ் கூடும், கண் திருஷ்டி பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் வெற்றி உண்டாகும். 11ல் இருக்க ராகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வர போகிறாரு. 5ல் இருக்க கேது உங்கள் குழந்தைகள் உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவார்கள். சுப விரயம் இருக்கும், பாக்கெட்டில் பணம் இருக்கும், கடன் கிடைக்கும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஜாமீன் மட்டும் போடாதீங்க. ஆக இந்த வருஷத்தில் முதல் 4 மாதம் சற்று சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஓஹோ ப்ரொடக்ஷனாக உங்கள் படம் ஓட போகுது, நல்லாவே இருப்பீங்க. இப்போ ரிஷபராசிக்கு ஓஹோ ப்ரொடக்ஷன் பார்த்தேன். அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில லால் கித்தாப் பரிகாரம் சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்டு ஒன்று, அதாவது உங்கள் தலைமுடி கீழே விழக்கூடாது. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இப்போ வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு பேண்டு போட்டிருப்பார் தெரியுமா? ஜென்ஸ்னால் அப்படி ஒரு பேண்டை போட்டுங்க, இல்லை ஒரு கர்ச்சீப் கட்டிங்க. லேடிஸு உங்கள் முடி கீழே விழாத அளவுக்கு ஏதாவது ஒன்று கட்டிங்க. இது ஒரு மிகப்பெரிய லால் கித்தாப் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க. முடி கீழே விழுவது ஒரு அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனால் முடியை கரெக்டாக கவர் பண்ணி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர், அதாவது நியூ இயரில் ஆரம்பித்து பொங்கலுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிங்க. ஒரு பார்வையற்ற ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம்னா பிரியாணி வாங்கி கொடுக்கணும் இல்லை, ஒரு தயிர் சாத பொருளை வாங்கி கொடுத்தாலே போகிறோம். அவங்களோட வயிறு நிறையணும். வயிறு நிறைஞ்சு வாழ்த்துனா உங்களுக்கு லைஃப்பில் நல்லாயிருக்கும். இரவில் பால் அருந்துறது சில பேர் பழக்கமாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்க கிரக சூழ்நிலை காரணமாக நைட்டில் பால் சாப்பிடாதீங்க அப்படின்னு லால் கித்தாப் பரிகாரம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுங்க. ஏன்னா இப்போ இருக்க கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு ஏன்னா ஒரு 4 மாதம் ஆகும். இருந்தாலும் இந்த வருஷம் பூரா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஏதோ ஒரு கோயில், போகிற இடத்துல ஒரு கோயில் அப்படியே வாசலில் போய் நின்றுட்டு நெஞ்சிருக வணக்கம் போட்டு வாங்க. ஒரு முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் உங்களுக்கான லால் கித்தாப் பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு 3 வருஷமாக மனசுக்குள்ளே அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. வெளியில் சொல்லவும் முடியாது. 8ஆம் இடத்துல போய் சனி உட்காந்து பாடாப்படுத்துனதில் முதல் ஆள் இப்போ மிதுன ராசி தான். ஏன்னா அஷ்டமத்து சனி இருந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க மிதுன ராசிக்கு அவர் அஷ்டமத்து அதிபதியாக வராரு, அதனால பாதிக்க மாட்டார்னு. சனி பகவான் அவரோட வேலையை காமிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் 8ஆம் இடத்துல இருந்த சனி விலகி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்புன்னு கண்ணதாசன் சொன்னார். ஒருத்தன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான், அவன் கரையேறலான்னு பார்த்தா கரையில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படியே போனால் தண்ணியில் முழுகி போயிடணும், கரைக்கு வந்தால் நெருப்பில் மாட்டிக்கணுங்கிற கதையில் தான் மிதுன ராசிக்காரவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு மிதக்கிறதுக்கு ஒரு கட்டையை பிடிச்சிருக்கீங்க. அதுதான் 9ஆம் இடத்துக்கு சனி போயிடுச்சு. இப்போ 11ல் இருக்க குரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தெம்பையும் உங்கள் மனசில் கொடுத்துருக்கோம். ஆனால் 12க்கு போய் இப்போ மறைகிறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஒரு பாம்பு 10ல் இருந்தால் அனைத்தையும் சமாளித்து தொழில் முன்னேற்றத்தில் ஈடுபடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலம் ஒரு சுப விரயம் வரும்.
தொழிலில் மாற்றம் வரும். வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு யோகம் வரும். படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான காலம் வரும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது, நல்ல மாற்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள், உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எவன் எதிரினே தெரியாத நல்லா தானடா இப்போ பேசிட்டு போனால் அதுக்குள்ளே போய் எதிர் டீமில் நிற்கிறானேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி யார் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க, யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கடவுள் அருளால் உங்களுக்கு தெரிய போகிற காலகட்டமாக இருக்குது. வெற்றி நிச்சயமாக நடக்க போகுது. 3 வருஷமாக எந்த நல்லதுமே நடக்கலை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு சுப விரயம் காத்திருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சுப விரயம் நடக்க போகுது. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒரு பருவமடைந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூப்பெய்துற சம்பவம் நடக்கும். அதுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு ஊரையே வச்சு விருந்து கூப்பிட போகிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு 60 வயசாகி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பேரப்பிள்ளையை எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது. நல்ல விதமாக அமையணும்னா சேலம் லால் கித்தாப் பரிகாரம் சொல்கிறேன், அதையும் குறிச்சிங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு இப்போ தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்பாக்கிட்டேயோ தாத்தாக்கிட்டேயோ ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி கூட்டு குடும்பமாக இல்லாமல் நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, டெல்லியில் இருக்கீங்க, பம்பாயில் இருக்கீங்க, லண்டனில் இருக்கீங்கன்னா நீங்கள் முடிஞ்சப்போ உங்கள் வீட்டுக்கு நல்ல நாள் விசேஷத்தில் பெரியவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரமாவது, மாதத்தில் ஒரு நாளாவது, முடிஞ்சால் வாய்ப்பு கொடுத்தா வாரத்தில் ஒரு நாளாவது ஃபோனை போட்டு என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா, ஏதுன்னு அவங்களோட மனசு குளிரணும். நம்மளை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நம்ம வயசாகிடுச்சின்னு நினைக்காம உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட அவங்களோட குறைகளை காது கொடுத்து கேளுங்கள். முடிந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல் மேலும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இன்னொரு லால் கித்தாப் பரிகாரம், நல்ல அரிசியை வைங்க, அதை ஊற வச்சு அந்த கழனி தண்ணியோடு சேர்ந்து ஓடுற தண்ணியில் அரிசியை விடுங்க. எப்போ செய்யணும்? திங்கக்கிழமை காலையில் 6 to 7 இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அசைவம் சாப்பிடுவதாக இருந்தால் முடிஞ்சால் அசைவத்தை விடுங்க. இல்லைனாலும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு பிராமணருக்கு உணவுப் பொருட்களை தானமாக அளியுங்கள். இந்த லால் கித்தாப் பரிகாரங்கள் உங்களுக்கு 2004ஆம் ஆண்டில் மேல் மேலும் வளத்தை சேர்க்கும் ஒன்றாக அமைந்துள்ளது. கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் எப்படிங்க இருக்கு? நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் பொய்யா சொல்லிட்டாண்டாம்பாங்க. நல்லா தான் இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தால் சனியை எப்படியும் சமாளிச்சிடலாம். அஷ்டமத்தில் சனி, அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் போய் ஆட்சி பெறுறார். ஞாபகம் வச்சுங்க. வெளியில் செல்லும்போது கவனம் வேணும். ஒரு டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடுறாந்தா கவனம் வேணும். திடீர்னு சொல்லுவான், சார் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், நாளைக்கு 1500 ரூபாயை திருப்பி வரும். இந்த ஆப்பில் பாருங்கள் சார், ரம்மி விளையாடுங்க சார்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டயம் நல்லா இருந்தால் புது புது முயற்சிகள்லாம் எடுக்கலாம். டயம் நல்லா இல்லையா, சிவசிவன்னு உட்காந்துருன்னு. அதாவது மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது உனையனும் உணர்வை நல்வாய் ஒற்றியூர் உடைய கோவைன்னு பாடியிருக்காரு. அதாவது என்ன, டயம் நல்லா இல்லாதப்ப இறைவனேன்னு இருக்கணுமா. உங்களுக்கு இப்போ 11ல் குரு இருந்துக்கிட்டு பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிற ஒரு தெம்பை கொடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் 9ல் இருக்க ராகு உங்களுக்கு ஒரு விதண்டவாதமான மனசை கொடுப்பாரு. 3ல் இருக்க கேது அசட்டு தைரியத்தை கொடுப்பாரு. ஆனால் 2024 முழுசும்
சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார். அந்த அஷ்டமாதிபதி அங்கே இருக்கிறதுனால பிரச்சனை வரும். ஆசைப்படுறத விடுங்க, பேராசைப்படுறத கண்டிப்பாக விடுங்க. இருக்கிறத வச்சு நிறைய பாருங்கள். வெளியிடத்துல வார்த்தையை வந்து ரொம்ப விடாதீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒன்று சொன்னீங்கன்னா அது 1க்கு 10 வெளியில் இதாகும். உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரி எல்லாரும் புத்திசாலி கிடையாது. அறிவாளி எல்லாம் அதான் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லைன்னு புத்திசாலி அலசி ஆராய மாட்டாங்க. அதனால் வாயை அடக்குங்க. எப்பயுமே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பேசாமல் இருங்க, நல்லா இருக்கும். கோயிலுக்கு போங்க. ஒரு சிறிய எளிய லால் கித்தாப் பரிகாரம் சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். இந்த 7.5 சனி, 8.5 சனி, அஷ்டமத்து சனி, 8.5 சனின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அஷ்டமத்து சனி தான் 8ல் சனிங்கிறத அப்படி சொன்னேன். அஷ்டமத்து சனி பெரிய பாடாப்படுத்துதில்ல, சிறிய பரிகாரம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இரும்பு தானமாக கொடுங்க. செருப்பு இல்லாமல் நீங்கள் வெளியில் நடக்காதீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனிங்கிறது 7.5 சனியில் 7.5 வருஷம் பண்ணுற கொடுமையை 2.5 வருஷத்தில் பண்ணும். அஷ்டமத்து சனி கண்டிப்பாக அனுபவித்தவங்களை பார்த்துருக்கோம். காலில் அடிபடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக செருப்பு இல்லாமல் வெளியில் போகாதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்பை தானம் கொடுங்க. இந்த சமயத்தில் புதிதாக வீடு வாசல் எதுவும் வாங்க வேண்டாம், மாற்றம் செய்ய வேண்டாம். இது லால் கித்தாப் பரிகாரம். ஜென்ரலான அட்வைஸும் அதுதான், லால் கித்தாப் பரிகாரம் அதுதான். கனரகம் தொடர்பான தொழிலில் சற்று கவனமாக இருக்கவும். மேலும் சாக்கடை நீரில் நீல நிற பூக்களை தூக்கி வீசவும். இது வந்து உங்களுக்கான லால் கித்தாப் பரிகாரங்கள். முடிஞ்சால் அனைவரும் பிரதோஷத்தப்ப வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ நாயகனுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களோட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்குது இந்த 2024 புத்தாண்டு? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது துவக்கமாக இருக்குன்னு சொல்லலாம், அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 9ல் குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காப்புல. ஆக ஒரு தெளிவோடு இருப்பீங்க, எதுலேயும் வெற்றி பெற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனைவியோட சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கூட்டாளிகள், தொழிலாளிகள் இவங்களோட சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அதே சமயத்தில் 8ல் இருக்க ராகு ஒரு பெரிய சரிவை கொடுத்துட மாட்டார். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், திடீர் கடனை குறிக்கும், பணவரைவை குறிக்கும். அதனால் ராகு அங்கே இருக்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறாரு, பணவரவை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 7ல் இருக்க சனியினால் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும். நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வராரு, சரியா? 5ஆம் அதிபதி 10க்கு வரும்பொழுது தொழிலே ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன், இதே போல் நிலைமையெல்லாம் வரப்போகுது. அப்போ கண்டகச்சனியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு காலில் சிறு சிறு அடிபடலாம். பாதங்களுக்கு மேலே தொடைப்பகுதியில் ஏதாவது அறுவை சிகிச்சை நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் உடனே செக் பண்ணிங்க. மற்றபடி இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு குரு தொழில் மாற்றத்தை உண்டாக்குவார், மேலும் பல உயர்வை கொடுப்பார். அந்த உயர்வு நல்ல உயர்வாக அமைவதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதற்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்ல போகிறேன். இப்போ கணவன் மனைவி 2 பேருமே ஏதோ ஒரு இடத்துல வேலை நிமித்தமாக பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் வரலாம். சென்னையில் கணவர் இருப்பார், மனைவி பெங்களூரில் இருப்பாங்க. இவங்க ஒரு ப்ரொமோஷனில் வேறு ஊர் போனால் அங்கேருந்து ப்ரொமோஷனில் இன்னொரு ஊருக்கு கணவர் போவார். அதே போல் நிலைமை தான் இருக்குது. மற்றபடி இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக வந்து இருக்குது. கேது புதனாகவே ஆக்ட் பண்ண போகிறாரு. ஆக 2ஆம் அதிபதி 2த்தில் இருக்கும் பொழுது ஒரு பணத்தை வாரி கொடுப்பார், ஒரு கமிஷன் பேசிஸு, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால் ஷேரில் வந்து பார்த்து முதலீடு பண்ணுங்கள்.
அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் லால் கித்தாப் பரிகாரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனையை இந்த ஆண்டு செய்வதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கேட்டு செய்யுங்கள். சரியா? மேலும் நாய்களுக்கும் குரங்குகளுக்கும் உணவு அளித்துவிட்டு அன்றைய நாளை துவங்குங்கள். முடிஞ்சால் நாய்க்கு கொடுங்க, வாய்ப்பு இருக்கவங்களுக்கு குரங்குக்கு கொடுங்க. உங்களுக்கு கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். ஆகவே இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சியாக இருக்காப்புல. 5ஆம் அதிபதியும் ஆன 6ஆம் அதிபதியும் ஆன சனி போய் 6ல் ஆட்சியாக இருக்காப்புல. அருமையான டைம், நல்லா இருக்குது. ஒரு வலுவான நிலைமையில் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு அஷ்டமத்தில் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளில வந்தால் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையில் இருப்பீங்க. பத்தாவதுக்கு ராசியில் உட்காந்துருக்கேது என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் நீங்கள். உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாக போகிறதுனால இனிக்க பேசுவீங்க, காரியத்தை ஈஸியாக சாதிச்சுப்பீங்க. உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வராரு. அதனால் லைஃப்பில் எதையும் டேக் இட் ஈஸி, லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டு, ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட்லிங்காக நீங்கள் கன்னிராசி ஆட்கள் போயிருப்பீங்க. ஆனால் சில இப்போ லக்னத்தில் கேது இருக்குது, ராசியில் கேது இருக்குது. அதனால் ஒரு குழப்பமான மனநிலை, மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 6ல் போய் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார், சனி போய் 6ல் நிற்கிறார். எதிரிகளை சமாளிப்பீங்க, கடன் பிரச்சனையை சமாளிப்பீங்க, ஒரு இருக்க வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதே போல் நடக்க போகுது. ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷனுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாமான்னு பார்ப்பீங்க. அலைஞ்சி தெரிஞ்சு இந்த மாதம் இவ்வளோ டார்கெட்டு பண்ணியா, இத்தனை கஸ்டமரை பிடிச்சியா, இத்தனை ப்ராடக்டை விற்பனை பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு உங்களை கசக்கி புழிஞ்ச நிலைமை மாறி நீங்கள் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறீங்க. இந்த டார்கெட்லாம் விட்டுட்டு கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து அமைதியாக ஒரு ஏசியில் காலையில் 11 மணிக்கு காஃபி, 2 மணிக்கு டிஃபன் சாப்பாடு, 3 மணிக்கு ஸ்நாக்ஸு, 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஒயிட் காலர் ஜாபுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட அதாவது மனோரதா வியாப்தம் பூஜாம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. உன்னோட இன்னெல்லாம் மனசில் நினச்சி அதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு அம்பாள்கிட்ட வேண்டுவாங்க. அதே போல் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. ஒரு நீண்ட கால போராட்டம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. கடன் நீங்கும். உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைக்கு மாற்று மருத்துவம் கிடைக்க போகுது. இப்போ இங்கிலீஷ் மருத்துவத்தில் கிடைக்கலையா, அலோபதியிலையோ, ஒரு சித்த மருத்துவத்திலையோ, ஒரு யுனானிலேயோ, ஒரு மாற்று மருத்துவத்திலோ உங்கள் பிரச்சனை நீங்க போகுது. 8ல் இருந்த குரு 9க்கு மாறும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் தலைகீழாக மாறப்போகுது. குறிப்பாக சொல்லிட்டா 2K கிட்ஸு எப்படா ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த லவ் ப்ரப்போசல் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு லவ்ஸில் ஒரு சக்ஸஸ் ஆகுது கன்னிராசிகளுக்கு. ஆக ஒரு 4 மாதம் கொஞ்சம் அப்படியே ஒரு சுமாரான டைம். அதை சுமாரான டயத்தை அப்படி நவுத்திக்கிட்டு வாங்க. அருமையான டைம் காத்திருக்கு. உங்களுக்கான லால் கித்தாப் பரிகாரங்களை இப்போ பார்ப்போமா? உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கும் நல்ல விதமான செய்கைகள் நடக்கிறதுக்கும் 4 பரிகாரம் நச்சுன்னு 4 லால் கித்தாப் பரிகாரம் சொல்கிறேன். கருப்பு இல்லைன்னா பழுப்பு நிறத்தில் நாய் வாங்கி வளர்த்துட்டு வாங்க. இது ஒரு லால் கித்தாப் பரிகாரம். உங்கள் வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிச்சு பாருங்கள். என்னடா இது உல்ட்டா அடிக்கிறான்னு சொல்லாங்க, லால் கித்தாப் பரிகாரம் சொல்லியிருக்கு. இரவு நேரத்தில் உங்கள் வேலைகளை ஒர்க்கை செய்யுங்கள். அது வெற்றிகரமாக அமைதியான மனநிலைக்கு கொண்டு சென்று வெற்றிகரமாக முடியும். பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுங்க. ஒரு மண்ஜாடியோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ கடுகு எண்ணெயை ஊற்றி அதை தண்ணியில் முழுக வைங்க. அப்படி முழுக வைக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆக 4 பரிகாரம், லால் கித்தாப் பரிகாரம் கன்னிராசி நேயர்களுக்கு அருமையான காலங்கள் காத்திருக்கிறது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி ஆட்சி பெற்றிருக்கார்.
5ஆம் அதிபதி 5ல் இருக்கார், 6ல் ராகு, 7ஆம் இடத்தில் குரு. ஓகே, நல்லா இருக்காரு. எது வரைக்கும் நல்லா இருக்காரு? 4 மாதத்துக்கு குரு 7ல் உட்காந்து ராசியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 8க்கு போகிறாரு குரு. அப்போ குரு போய் மறைகிறாரே, 8ல் போய் நிற்கிறாரே, தனக்காரகனான குரு போய் 8க்கு போகும்போது என்ன சார் ஆகும்? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 3, 6 கூடிய ஒரு கெட்டவன். இந்த ராசி லக்னத்திற்கு கெட்டவர் யாருன்னா, அவர் தேவகுரு, இது ஒரு அசுரகுரு. 2 பேருக்கு நேர் எதிர்ப்பகை. இந்த பகையில் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ பிள்ளையார் பிடிக்க போய் ஏதோ ஒன்று ஆச்சும்பாங்க. நீங்கள் செய்கிற செயல் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி அடிப்பீங்க, ஆனால் அது கரெக்டாக வேற ஒரு இலக்கை போய் தாக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ துளாராசிக்கு. 5ல் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சனி போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு உண்டான பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக, ஆண்டாக இது அமைகிறது. இதன் அளவு என்பது உங்கள் லக்னம், லக்னாதிபதி, நீங்கள் உங்களுடைய தற்போதைய திசாபுத்திய பலன்கள் அடிப்படையில், உங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அதன் பலன்கள் மாறி மாறி அளவு கூடவோ குறைச்சலோ கிடைக்க போகுது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா 1000 ரூபா கிடைக்கிற இடத்துல 50,000 ரூபா கிடைக்கும். 50,000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 5 லட்ச ரூபா கிடைக்கும். உங்கள் லக்னாதிபதி ஜாதகம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லாபகரமான வாழ்க்கை அமையப் போகிறது, ஒரு லாபகரமான நாட்களாக அமையப் போகிறது. ஏன்னா 6ல் ராகு இருக்காப்புல, ஜெயிப்பீங்க. துணிஞ்சு அடிரா பார்ப்போம், பந்தது வரட்டும். அதாவது ஒரு கிரிக்கெட்டில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, பட்டா பாக்கியம் படாட்டி லேகன்னு. அதனால் துணிஞ்சு அடித்து பார்ப்போம், வந்தால் 6, போனால் கேட்சு. அந்த கதையாக முயற்சி பண்ண போகிறீங்க. அதுக்கு 5ல் இருக்க சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஒரு விபரீத ராஜயோகத்தை குரு கொடுக்க போகிறாரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல இடமா இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் உங்கள் பூர்வீக இடத்த விற்று இருக்க இடத்துல ஒரு அடுக்குமாறி குடியிருப்பில் ஒன்று வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் நிலத்தை ஒன்று விற்று ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வெளிநாடு, வெளி மாநிலம்னு ஒரு ஹாயாக ஒரு வெளியூர் ஒரு கெய்னபுள் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆதாயத்தோட கூடிய பிரயாணம் ஒன்று அமையப்போகுது. வீட்டு பிரச்சனை தீரும். வீடு வாங்கிறதுக்கு கடன் கிடைக்கும். வாகன கடன் கிடைக்கும். உங்கள் தொழிலுக்கு புது முதலீடு கிடைக்கும். உங்களுக்கான லால்கித்தா பரிகாரங்கள் ஒரு 4 சொல்கிறேன். என்ன செய்கிறீங்கன்னா, கழுத்தில் தங்க நகை அணிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலர் நூலை வாங்கி அதை கழுத்தில் கட்டி கொள்ளுங்கள். இன்னொரு லால்கித்தா பரிகாரம், தொடர்ந்து 8 நாளைக்கு வியாழக்கிழமை 800 கிராம் பருப்பை சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. மயான பூமின்னு சொல்லுவோம். அது சுடுகாடு, மயான பூமின்னு பயப்படாதீங்க. அது ருத்ர பூமி. மயானத்தில் பூஜை செஞ்சு பெரியாளான சாமியாரை பார்த்துருக்கேன். அங்கே ஒரு அரச மரத்தை நட்டு வைத்து அதற்கு கொண்டக்கடலை ஊறிய தண்ணீரை ஊற்றி வாருங்கள். இது ஒரு பெரிய பரிகாரம். அங்கே நிற்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் நிழல் தரும். அதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே போல் கோயில்களிலோ ஆற்றங்கரையிலோ இருக்கிற அரச மரத்தடியில் ஒரு மஞ்சள் நூலை சுற்றி வாருங்கள். கற்பூரத்தையும் உணவு தானியத்தையும் கோயிலுக்கு நன்கடையாக வழங்குங்கள். இது சிறிய லால்கித்தா பரிகாரம் உங்களுக்கானது. இது செய்யும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 10 வருஷமாக கடுமையான போராட்டம்.
எப்படா லைஃப்பை பாஸ் பண்ணீங்கன்னு நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருக்கும். துன்பம் குறையணும்னு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. வர்ற வழியில் பேகை தொலைச்சிருப்பீங்க, பர்ஸை தொலைச்சிருப்பீங்க, 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் நடு வழியில் நின்றுருப்பீங்க. இது சத்தியமாக நடந்த உண்மை. என் நண்பருக்கு திருப்பதி போயிட்டு வந்தார். வர்ற வழியில் இவரோட பையை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் பையில் பார்த்தா வெறும் அழுகு துணி மூட்டை தான் இருக்குது. இவர் பையில் இருந்த பர்ஸு கிர்ஸு, பாஸ்போர்ட்டு, விசா கிசா எல்லாம் போயிடுச்சு. அவன் கொண்டு போனவன் நல்ல மனுஷன். கோயில் போனதுனால இது ஒரு பரிகாரமாக இவரோட ஐடி கார்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த ஆள் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதான் கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்? பிரச்சனை வரும், பேகு தொலையும். ஆனால் அந்த பேகு ஒரு குறிப்பிட்ட நாள் உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சோன்னு திருப்பி வந்துடும். இது நடந்தது. இதே போல தான் விருச்சிக ராசிக்கு நல்லவன்னு நினச்சி வந்தேன். ஐயா நல்லா பாரு, இந்த காசு வாங்கிட்டு போகிறோன்னு வாங்கிட்டு போவான், கொடுத்துருக்கவே மாட்டான். நம்ம 4 பேருக்கு பிரச்சனையை பண்ணிவிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், நம்மள்கிட்ட பிரச்சனையை பண்ணிவிட்டு ஓடி இருப்பான். இருந்த வேலையில் அவமானத்தை சகிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஏப்ரலுக்கு பிறகு குரு 7ல் மாறும் பொழுது மாறப்போகுது. 4ல் போய் சனி ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துருக்காப்புல. அஷ்டமத்து சனி அளவுக்கு படுத்தாதுனாலும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்கும் போராட வைக்கும் சார். வாழ்வா சாவா போராட்டம் 2ல் 1 பார்த்துருவோங்கிற கதையாக 4ல் சனி இருக்கவங்க. ஏன்னா 10 பார்க்குறாரு சனி, 4, 5, 6 பார்க்குறாப்புல, எதிரியை பார்க்குறாப்புல. 4லேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 4லேருந்து உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்குறாப்புல. ஆக ஒரு மன உளைச்சலோட இருந்தாலும் விடாமுயற்சியாக போராடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்க போகுது. வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. 10 வருஷ சோதனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. மருத்துவ செலவு மாறும், மனசும் உடம்பும் நல்லா இருக்கும் சார். இப்போ 60 வயசு ஆகிடுச்சா உடம்பும் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். சுற்றி இருக்க நம்ம பிள்ளைங்க 4 வார்த்தை ஆறுதலாக பேசணும். நம்ம கையிலேருந்து சாப்பாடை எடுத்து நம்மளே சாப்பிட்ற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு சூழ்நிலை அருமையாக இருக்கணும். நம்ம நண்பர்கள்லாம் சாயங்காலம் ஆனால் ஒரு ஆறுதலான வார்த்தையை கேட்கணும், நல்ல இசையை கேட்கணும். இப்படி மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். இளைய வயதினருக்கு புது புது தொழில் வாய்ப்புகள் வரப்போகுது. சினிமா துறையிலையோ கலைத்துறையிலையோ இருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் வரப்போகுது. புதுசாக ஒரு படத்தில் புக் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஆக போகிறீங்க. புகழ் இருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாய தொழிலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு இந்த வருஷம் விருச்சிக ராசி விவசாயத்தினருக்கு விவசாயம் நல்லா இருக்க போகுது. நல்ல கண்டு முதலை பார்க்க போகிறீங்க. செலவு குறைஞ்சி லாபம் அதிகமாக இருக்க போகுது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பூச்சி கீச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அடிச்சிங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த வருஷம் கண்டு முதல் நல்லா இருக்க போகுது. கையில் 4 காசு பணம் தங்க போகுது. குழந்தைகள் சில முரண்டு பிடிப்பாங்க, அவங்க வழியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்க. குழந்தைகளுக்கு நல்ல விதமான நல்ல காரியம்லாம் நடக்க போகுது. அதற்கான சுப செலவுகள் உங்களுக்கு வாசல் கதவை தட்ட போகுது. அந்த சுப செலவுகளுக்கு உண்டான பணம் வரும் வழியும் அம்பாலோட அனுகிரகத்தில் வரப்போகுது. அனைவரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கான சிறிய எளிய லால் கித்தாப் பரிகாரங்களை நான் சொல்கிறேன், இப்போ கேட்டுங்க. இப்போ சாலையோரம் வேலை செய்கிற தொழிலாளிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு கிஃப்ட் இல்லை, சின்ன சின்ன முட்டாய்கள் இனிப்புகள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தொழிலாளிகளுக்குள் நல்ல உறவை மேம்படுத்த வேண்டும். அதே போல் கோயில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறிகளை போடுங்கள். யானைக்கு முட்டைகோசும் கரும்பும் வாங்கி கொடுங்கள். இது உங்களுக்கான எளிய பரிகாரமாக அமையும். அனைவருக்கும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி விருச்சிக ராசி அன்பர்கள் செல்லப் போகிறீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் ராசிக்கு 3ல் போய் சனி இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார்.
முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நேரமாக இருக்குது. இப்போதைக்கு ராசிநாதன் 5ல் போய் உட்காந்துருக்காரு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 6க்கு வரப்போகிறாரு. என்ன ஆக போகுது? 6ல் உட்காந்தா தப்பு கிடையாது. அவர் 6ல் உட்காந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. சுப விரயமாக கிடைக்க போகுது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் 9வது பார்வையாக. அப்போ குடும்பம் விருத்திக்கு வரப்போகுது. இப்போதைய பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் படாத பாடுபட்டீங்க. சனி 7.5 சனியாக இருந்து போகும்போது அப்படி ஒரு லைட்டாக ஒரு காட்டிட்டு போங்கன்னா நல்லாவே உங்களுக்கு காட்டுனது. எப்புட்றா முயற்சி செஞ்சோம், எப்புட்றா இதெல்லாம் தப்பிச்சு வந்தோன்னு நீங்கள் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா தெய்வ அனுக்கிரகம் உங்கள் பின்னால் இருப்பது நன்றாக தெரியும். கெட்ட காலத்திலேயே நம்ம கூட தெய்வம் வந்தது. இப்போ நல்லது நடக்கும்போது தெய்வம் வரவாதா? வரும். கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் உண்டு. குருவை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எதுலேயும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எதுலேயும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அடுத்தவன் நம்ம மூஞ்சிக்கு நேராக ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு 6ல் குரு போகுது சார், கடன் பிரச்சனை இருக்குமா, எதிரி வருவாங்களா, யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறமே, யாரும் கேட்குற அளவுக்கு வைக்க மாட்டீங்க. ஒரு முதலீடு உருவாகும். என்னென்னா உங்களோட நகைக்கடன் மூலமாக ஒரு முதலீடு உருவாகும்னு வச்சுக்கிங்க. பேங்க் லோன் மூலமாக வரும். உங்களால் தகுதிக்கு மீறிய கடன் வராது. அந்த தகுதிக்கு அறிந்த கடன் வரும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புதுசாக தொழில் அமையணும், இருக்க தொழிலில் மாற்றம் வரணும். அப்போ உங்களுக்கு முதலீடு இருந்தால் தானே தொழில் அமையும். ஒன்று வேலை பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். அதுக்கு உண்டான செலவுகள் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு செலவுகள் இருக்கும். 4ல் போய் ராகு இருந்து அவரும் 10 பார்க்குறாரு. திடீர் உயர்வு வரும், வேலை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வீண் விரயங்கள் செலவுகள் வரும். ஆன்லைனில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன்னா ராகுவும் குருவும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 4ல் இருந்து இந்த தொழிலையே நம்ம அது பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி வரும். ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆசை காட்டி மோசம் செய்கிறதுல மிகப்பெரியவராக இருப்பார். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்து அவருக்கு 5, 11, 9 இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அப்போ ஆன்லைனில் வெற்றி கிடைக்கும். அதை நம்பிக்கிட்டு இப்போ பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் 6ல் இருக்கார், கடனாளி ஆகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாலையும் வீட்டில் ஒரு வார்த்தை கேளுங்க. சனி 3ல் இருக்கிறதுனால செய்கிற முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். 10ல் கேது இருக்கிறதுனால ஆலோசனை செஞ்சீங்கன்னா உங்கள் தொழில் விருத்திக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கான லால் கித்தாப் பரிகாரங்களை நான் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு புத்துணர்ச்சி தரும் ஆண்டாக அமையப்போகிறது. கோயிலில் உணவு அன்னதானம் வழங்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உடைகள் அன்னதானம் வழங்குங்க, உடைகள் தானம் வழங்குங்க. உடைகள் தானம் வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இந்த மங்கள பொருட்கள் அடங்கிய செட்டுன்னு ரவிக்க துணி, கண்ணாடி, சீப்பு, மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு ஒரு பாக்கெட்டில் போட்டு கடையில் விற்கும், ஃபேன்சி ஸ்டோரில் விற்கும். அதை ஒரு 27 வாங்கிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் அப்படி சிவன் கோயிலை சுற்றி வர்றவங்கள்ட்ட ஒரு 27 பெண்கள்கிட்ட, கன்னி பெண்கள்கிட்ட, குறிப்பாக சுமங்கலி பெண்கள்கிட்ட கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். அப்படி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடும். தினமும் காலையில் சேவல் இருக்குல்ல, நாட்டு சேவல், அதுக்கு சில உணவு தானியங்களை போட்டுட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். இந்த 2 பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தாராளமாக தெய்வ அனுகிரகத்தால் வெற்றி பெறலாம் என்பது வாக்காகும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி விலகிட்டார். அதாவது 7.5 சனிங்கிறது 3 பார்ட்டு. முதல்ல விரயச்சனியில் ஆரம்பிப்பார் 12ஆம் இடத்துல. 2வது ஜென்மத்தில் வந்து உட்காருவார்.
அப்புறம் போக்கு சனி பாத சனிம்பாங்க. 2ஆம் இடத்துக்கு போவார். 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கூட சுப விரயங்களை கொடுப்பார். ஓகே, தாங்கலாம். பணங்காசு இருந்தால் தாங்கலாம், தெய்வ அனுகிரகம் இருந்தால் தாங்கலாம், இல்லை சனி நல்ல இடத்துல இருந்தால் தாங்கலாம். ஜென்மத்தில் வரும்பொழுது கொஞ்சம், அதாவது பாரத்தை ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்ட மாதிரி, நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு பிரச்சனை. சொலைஸ் அப்படிம்பாங்க. மன உளைச்சல், அதற்கு ஆளாகக்கூடிய தன்மை. அந்த பிரச்சனையிலிருந்து மகர ராசி நீங்கிட்டீங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு சனி வாக்கிய கணிதப்படி டிசம்பர் மாதம் பெயர்ச்சி அடைகிறாரு. திருக்கணிதப்படி ஆல்ரெடி கும்பத்துக்கு போயிட்டார். ஆக எப்படி இருந்தாலும் டிசம்பரில் கும்பத்துக்கு போயிட்டார். திருக்கணிதப்படி முன்னாடியே போயிட்டார். உங்களுக்கு ஜென்ம சனி விட்டுது. சனி உங்கள் நெஞ்சிலேருந்து இறங்கி காலுக்கு போயிட்டார். அதனால் அடுத்த பெயர்ச்சிக்குள்ளே உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான பேஸ்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட்ட துன்பங்கள், அவமானங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, மகர ராசிக்கு வேலையில் இருந்திருப்பீங்க. அந்த வேலையில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்திருப்பீங்க. அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன்லேருந்து உங்களை அசிஸ்டண்ட்டாக டீக்ரேட் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, இன்ஸ்பெக்டராக இருந்தால் என்ன ஏட்டாக்கிட்டானா, அந்த ரேஞ்சுக்கு ஆக்கியிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுருப்பான், ஏட்டே வேணாம் போயேன்னு வீட்டுக்கு அனுப்பிவிடுவான். அந்த கதையாக உங்களை டீக்ரேட் பண்ணுவாங்க. டீக்ரேட் பண்ணி வேலையை வெளில விட்டு அனுப்பியிருப்பாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கோயிலாக புலம்பிக்கிட்டு சுத்தக்கூடிய நிலைமையாக இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு மாற்றம் தரக்கூடிய டைமாக இந்த டைம் இருக்குது. இப்போ உங்களுக்கு 3ல் போய் ராகு இருக்காப்புல, துணிச்சலாக செய்யுங்க, கடவுள் அனுகிரகம் இருக்குது. 9ல் போய் கேது இருக்கும் பொழுது கடவுள் துணை, ஒரு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு 4லிருந்து குரு 5க்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. ஆக இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைலாம் தீரும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், விளைஞ்ச பொருள் விற்று தீரும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு புது வாய்ப்புகள் சேரப்போகுது, விவசாயிகள் விளைஞ்ச பொருட்களை நல்ல விலைக்கு விற்க போகிறீங்க, மாணவ மாணவிகள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்க அதெல்லாம் முடிச்சிக்க போகிறீங்க. ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு போய் வாழ்க்கை துணையோட டைவர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா புதுசாக இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறீங்க. நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், புதுசாக கல்யாணம் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் நடக்க போகுது. ஆக இந்த பீரியடு ஒரு புயலுக்கு பின் அமைதி மாதிரி இந்த 2024 நல்ல விதமாக அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த காலம் நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்தது. இதற்கு மேலும் அமைதியாக இருப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், லால் கித்தாப் பரிகாரங்கள் படி உங்களுக்கு மகர ராசிக்கு சந்தன கட்டை விற்கும் நாட்டு மருந்து கடையில், வாங்குங்க. அதை உங்கள் கையாலேயே கையால் அரைச்சி அந்த சந்தனத்தை பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்திற்கு கொடுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் நீங்கும். புற்று உள்ள மாரியம்மன் கோயிலில் பாம்பு புற்றுக்கு பால் வாருங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். உளுந்தையும் சந்தனத்தையும் கோயிலுக்கு தானமாக வழங்குங்கள். ஓடும் சாக்கடையில் நீல நிற பூக்களை எரியவும். இந்த 4 பரிகாரங்களை செய்து வந்தால் மகர ராசிக்கு இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக மலரும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கும்பராசி குடத்தில் இருப்பார்கள், கும்பத்தின் மேல் கோபுரத்திலும் இருப்பார்கள். ராஜராஜ சோழனோட ராசி கும்பராசி. ஒரு பிரபல்யமான யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள்.
என்ன சார் டைம் கொஞ்சம் சரியில்லை கோச்சார ரீதியாக. உங்கள் ஜாதக பலன் நல்லா இருந்ததுன்னா அரசாட்சி புரியக்கூடிய டைம். உங்களுக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா 3ல் குரு இருந்தார், இப்போ 4க்கு போகிறாரு. 3ல் குரு இருந்தாலும் பிரச்சனை தான். 2ஆம் அதிபதி 3க்கு போகிறாரு, அடுத்து 4க்கு போகிறாரு. அவர் 10 போய் பார்க்க போகிறாரு. ஆக தொழில் நல்லா சிறந்து விளங்கும், கவலையே படாதீங்க. 2ல் ராகு இருக்கார். மகுடி பேச்சு பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத உலகம் நம்பும். எப்பா அவன் பொய்யை உண்மையாக பேசுகிறான்டா, உண்மையை பொய்யா பேசுகிறான்டாம்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 2ல் ராகு இருக்கும். கோச்சார ரீதியில் இப்போ 2ல் ராகு வராப்புல வாயுள்ள ஃபுல்லாக பொழைச்சிக்குங்கிற கதையாக உங்களுக்கு இப்போ நல்ல நேரம். ராகு நல்ல இடத்துல இருக்கனால இது பண்ணுவீங்க. ஆனால் ஜென்ம சனி இருப்பதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துங்க. 2வது சுற்று சனின்னு வைங்க. ஒரு 50 வயசு 55 வயசை கடந்தவங்க, 50 வயசை கடந்தவங்களுக்கு 2வது சுற்றா சனி வரும். ஒரு பெருசாக கெடுதல் பண்ணாது. அவங்களுக்கு பொங்கு சனி, கொஞ்சம் சுப விரயங்கள் இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து வருவாங்க. வருவாயாக இருக்கும், ஒரு நல்ல விதமாக தான் நடக்கும். அதே போல் 8ல் கேது வேறு போய் உக்காந்துருக்காப்புல. ஆனால் 40 வயசுக்குள்ளவங்களுக்கு 30 to 40 இருக்கவங்களுக்கு முதல் சுற்று சனியாக இருக்கும். அதனால் சாந்தி பரிகாரம் ஏதாவது கோயிலுக்கு போகிறது நல்லது. அதை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய என்ன சாந்தி பரிகாரம் கடைசியாக சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, நம்ம அஷ்டமியில் பைரவருக்கு போய் விளக்கு போட்டுட்டு ஒரு 7 விளக்கு வாழை இலையை பரப்பிங்க. அதில் காப்பரிசியோ இல்லை இந்த பச்சரிசியோ வச்சு பரப்பி பசு நெய்யில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அஷ்டமியில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நீங்கும். வேலையை விட வேணாம். அரசனை நம்பி புருஷனை விட்டாங்கிற கதையாக இந்த வேலையில் என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேலையை விட்டுறாதீங்க. இல்லை இந்த தொழிலை செஞ்சுட்டு இன்னொரு தொழிலை செய்யலான்னு சொல்லிட்டு இருக்க தொழிலை செய்யாதீங்க. இப்போ இருக்க டைம் நீங்கள் அமைதியாக காலகட்டத்தை நகர்த்தக்கூடிய டைம். இல்லைனா கப்பலில் வேலை வாங்க போனால் கவுண்டமணி கதையாகிடும் உங்கள் கதை. விளையாட்டுக்கு நான் சொல்லலை, அந்தளவுக்கு கொஞ்சம் குரூஷியலான டைம். சிந்திச்சு பாருங்கள். இருக்க வேலையில் அவமானப்படுத்த தான் செய்வாங்க, சம்பளத்தை குறைக்க தான் செய்வாங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஏற்றுங்க. இப்போ இணையத்தில் பொறுத்த வரைக்கும் இணைய மோசடிகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம் உங்களுக்கு பேட் டைமாக இருக்கிறதுனால இணைய வழி மோசடியில் போய் மாட்டிக்காதீங்க. 4ல் குரு வந்ததுக்கப்புறம் 10ஆம் இடத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளியில் போகும்போது கவனமாக போங்க. அகால வேலையில் சாப்பிடாதீங்க. இரவு நேரத்தில் ஜந்துக்கள் இருக்க இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா 8ல் போய் கேது உட்காந்துருக்காப்புல. ஒரு வாகனத்திலலாம் ஒரு துருபிடிச்சி இந்த பிரேக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. ஹெல்மெட்டு போட்டுங்க. குறிப்பாக காலில் அடிபடாமல் பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு சிறிய லால்கித்தா பரிகாரம் 4 பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கும்பராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான லால்கித்தா பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுங்க. திங்கக்கிழமை காலையில் 6 to 7 கொஞ்சோண்டு பால் எடுத்து அரச மரத்து வேர், கோயிலில் இருக்க அரச மரத்து வேரில் விடுங்க. அந்த மண் அப்படியே குழைச்சி நெத்தியில் திலகமாக இட்டுங்க. அது ஒரு பரிகாரம். உபயோகப்படுத்தின கண்மை டப்பா இருக்குல்ல, அதை ஓடுற தண்ணியில் தூக்கி எறிங்க. இரும்பு பொருட்களை தானமாக கொடுங்க. குங்குமப்பூவை குழைச்சி திலகமாக நெத்தியில் இட்டுக்கிட்டு வெளியில் போகும்போது ஒரு செயலை செய்யும்போது செய்யுங்க. உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். பைரவருக்கு சனிக்கிழமையோ அஷ்டமிலையோ பழரசம், திராட்சை ரசம், பானகம் இவற்றை வச்சு படையல் இடுங்க. அப்படி இடும் பொழுது உங்களுக்கு உண்டான கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கும் விரயச்சினை ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் 2024 உங்களுக்கு பெரிய சோதனையை கொடுத்துறாது. ஆனால் 2025க்கு மேலே சனி உங்கள் ஜென்மராசிக்கு வரும்பொழுது என்றைக்குமே திடீர்னு ஒரு மாற்றம் வராது. 2024 அதுக்கான பேஸ்மெண்ட்லாம் நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. ராசியில் ராகு 7ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துங்க.
சில சிக்கல்களுக்கான ஒரு பேஸ்மெண்ட் பீரியடாக இது இருக்கும். அதனால் இருக்க வேலையை தக்க வச்சிங்க. சின்ன சின்ன முதலீடுகளாக மட்டும் செய்யுங்க, பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். ஏன்னா மனசை கட்டுப்படுத்துங்க. வர்ற லாபத்தை சனி விரயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு தானே இவர்கிட்ட கொடுத்து அனுப்புவோன்னு நினைக்காதீங்க. அப்படி கொடுத்து அனுப்ப போகும்போது நம்பிக்கை மோசடி கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 3ல் போய் ராசிநாதன் இருக்கும் பொழுது சில வீண் விரயங்களை கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் எல்லாத்துலேயும் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க. விரய சனி இருக்குது. நல்லதும் நடக்க போகுது, தீயதும் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து ஒரு 50% நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை யோசித்து பாருங்கள். இறை வணக்கத்தில் ஈடுபடுங்க. கடவுள் நம்பிக்கையோடு இருங்க. வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிந்த வீட்டு தெய்வங்களுக்கு முதலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இது பிறக்கிற சமயத்தில் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருக்கார். வீட்டு தெய்வங்களுக்கு சில வழிபாடுகளை செய்யுங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை, அதாவது பழைய வீடாக இருக்கும், ஒரு 100 வருஷம் பழமையான வீடாக இருக்கும், அந்த வீட்டை எடுத்து கட்ட போகிறீங்க. சகோதர சகோதரிகள் வழியில் சில பிணக்குகள் தீரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல விதமான விளைச்சல் காணக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்க ராகு எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கு யாரையும் பேச வைக்காதீங்க. எதாக இருந்தாலும் உள்வாங்கிக்கிட்டு அமைதியாக பதிலை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அது ஏமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. 4 லால் கித்தாப் பரிகாரம் சொல்கிறேன். அதை செஞ்சிங்கன்னா இந்த வருடம் மட்டுமல்ல, எதிர்காலமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சட்டையோட உள் பாக்கெட்டில் ஸ்வஸ்திக் சிம்பலை வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியில் முடிஞ்சால் ஒரு கோல்டு காயினை மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா புத்தும் புது காயின் நல்லா பல இருக்குல்ல, அதை கோல்டு காயின், அதாவது சாதாரண நாணயம் 10 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம், இப்போ புதுசாக வந்திருக்க 20 ரூபா நாணயம், அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை பணப்பெட்டியில் வச்சுக்கிட்டு செவ்வாய் வெள்ளி ஒரு சாம்பிராணி போட்டு பாருங்கள். ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு பண வரவையும் உங்களுக்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய எளிய லால் கித்தாப் பரிகாரமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுங்கள். அதுவும் ஒரு எளிய லால் கித்தாப் பரிகாரம். அரச மரத்தை வியாழக்கிழமையில் ஒரு 21 முறை சுற்றி வாருங்கள். அதுவும் ஒரு சிறிய பரிகாரமாக அமையும். கோயில்களில் தானம் செய்யுங்கள். முடிஞ்சால் உங்கள் குலதெய்வ கோயிலில் பானகம் வைத்து படையுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். சார் வணக்கம். இப்போ அமாவாசை யோகம்னா என்ன? அது மாதிரி அதில் பிறந்தா உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது? அதில் பிறந்தா வந்துட்டு நிறைய கெட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? ஜோதிட ரீதியாக அதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அமாவாசைனா என்ன? ஜாதகத்தில், அதாவது அமாவாசைனா சூரியன் சந்திரன் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடத்துல இருந்தால் பௌர்ணமி யோகம்னு பேர். ராசியிலேயே அமாவாசைனா சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க. சூரியன் ஒளிக்காரகன், ஆத்மகாரகன், தந்தைக்காரகன், தாய்க்காரகன், மனதுக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 2 பேரும் ஒரே ராசியில் ஒரே பாகையில் இணையும் பொழுது சந்திரன் தனது ஒளித்தன்மையை முற்றிலும் இழந்து விடுவார். அப்படிப்பட்ட நாட்களுக்கு தான் அமாவாசைன்னு பேர். இந்த அமாவாசையில் பிறந்தா நல்லது இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கையில்? ஏன்னா வாழ்க்கையில் வந்து உங்கள் கிரக ஒளி மேலே படும் பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒளித்தன்மையை சந்திரன் இழந்து விட்டாரே அப்படின்னு கேட்குறீங்க. உண்மைதான். இப்போ அமாவாசை கனத்த நாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடற்கரையோரம் இருக்கவங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமாவாசையில் ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில் கடல் அலைகள் மோதும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த நில ஒளி கிடைக்காத சமயத்தில்
ஒரு வேகம், ஒரு ஆக்ரோஷம் அந்த கடல் அலைகளில் காணப்படும். மனநலம் பாதித்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் அவங்க பைத்தியம் முத்தி போகும். அவங்க செய்கை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மனதை பாதிக்கிற கிரகம் அமாவாசையோட நிலவு இல்லாத சமயத்தில், நிலவு ஒளி இல்லாத நேரத்தில் மனதை பாதிக்கக்கூடும். சில கிராமத்தில் சொல்லுவாங்க, வயசான பெரியவர் யாராவது பெரியவங்க தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தால் அமாவாசைக்கு அப்புறம் பார்ப்போம்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அமாவாசைக்கு நம்மளோட பூமியோட தொடர்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் அமாவாசை இருந்ததுன்னா தாய் தந்தையரோட ஆதரவு இருக்காது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். அதற்கு பதிலாக தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் பலப்பட்டிருந்தாலும், 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் பலப்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு குரு தனது 5, 7, 9 பார்வைகளால் சந்திரனையும் சூரியனையும் சேர்த்து பார்க்கப்படும் பொழுது சிவராஜ யோகம் எனப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ராஜயோகம் ஏற்படும், பிரச்சனை தீரும். புதனும் சுக்கிரனும் அந்த அமாவாசை யோகத்தில் சேரும் பொழுது அந்த தோஷம் நீங்கி நன்மை ஏற்படும். அதனால் அமாவாசை என்றாலே மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அமாவாசையில் பிறந்திருக்காங்க. அமாவாசையில் பிறந்தால் லைஃப் நல்லா இருக்காதுன்னு இல்லை. முதல் விதி, அமாவாசையை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலிருந்து அமாவாசையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அங்கே 9, 10ஆம் அதிபதிகள் சேர்க்கை உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆக அதுவும் ஒரு பாசிட்டிவ். எல்லாத்தையும் ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குரம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கும் பொழுதும் அந்த அமாவாசை யோகத்திற்கு 4, 9 ஆகிய அதிபதிகள் வலுத்திருக்கும் பொழுதும் அமாவாசை தோஷம் செய்யாது. இருந்தாலும் ஒரு சிறிய பரிகாரமாக அமாவாசை தினத்தன்று ஆலயங்களில், சிவன் ஆலயங்களில் அர்த்தநாரீஸ்வரருக்கு 2 விளக்குகளில் இழுப்பெண்ணெய் விளக்கு ஏற்றி வந்து மலர் தூவி அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சுவாதி நட்சத்திர தினத்தன்றும் அமாவாசை தினத்தன்றும் நரசிம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வதும் இந்த அமாவாசை தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடாக அமையும். முடிந்தால் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோயிலில் பானகம் நெய்வேத்தியம் செய்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தால் இந்த அமாவாசை தோஷம் நிவர்த்தியாகும். சார், செவ்வாய் தோஷம்னா என்ன? அது மாதிரி அதுக்கு விதிவிலக்கு இருக்கா? அதுக்கான பரிகாரங்கள் என்ன? அதை மட்டும் சொல்லுங்கள். நல்ல அருமையான கேள்வி. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பல ஜோதிடர்கள்ங்கிறத இந்த திருமணம் அமைப்பு பார்க்குறவங்க 2 ரெடிமேட் அட்டவணையை வச்சுருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும், 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்துருச்சு. அப்போ அதே இடத்துல உள்ள செவ்வாய் உள்ள பொண்ணை தான் சேர்க்கணும், இல்லை செவ்வாய் உள்ள ஆணை தான் சேர்க்கணும், இது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகிற போக்கில் அடித்து விட்டு பல பேரோட வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் இருக்குது. கல்யாணம் ஆகாது, லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது. லக்கணத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அவன் துமுர் பிடிச்சவனாக இருப்பான். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, வாக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, பொண்ணை படாத பாடுபடுத்தி வைப்பான். அதாவது செக்ஸ் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்பான். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, வர்ற பொண்டாட்டி ரொம்ப குடும்பக்காரியாக இருப்பான். 8ஆம் இடத்துல இது இருக்குது, செவ்வாய் இருக்குது, மாங்கல்ய ஸ்தானம் கெட்டு போச்சு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அயன சயன போகஸ்தானம் கெட்டு போச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் விதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இருந்தால் என்ன தப்பு? நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், மிதுன லக்கணம், எல்லா லக்கணத்துக்கும் 2லேயோ 4லேயோ 8லேயோ, இப்போ கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் போய் செவ்வாய் ஆட்சியாக போகிறாரு. அப்போ செவ்வாய் தோஷம்னு எப்படி சொல்லுவீங்க? இப்படி ஒரு ஆட்சியாவோ உச்சமாவோ நீசமாவோ இருக்கும்பொழுது செவ்வாய் தோஷங்கள் அடிபட்டு போயிடுது. சில ஜோசியர் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவங்களோட ஜாதகத்தில் பிஹெச் அளவு அதிகமாக இருக்கும்,
பிளட்டு ஓ பாசிட்டிவாக இருக்கும். ஐயோ விஞ்ஞானி கண்டுபிடிக்காதெல்லாம் பல இடத்துல கண்டுபிடிச்சி யூடியூப்பில் போட்டு பல பேர் லைஃப்பை குட்டிச்சோராக போயிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. செவ்வாய் தோஷங்கிறது இப்போ 2ல் போய் 8ல் போய் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. அந்த செவ்வாய் ஒருத்தனுக்கு 60 வயசுக்கு மேலே தான் அங்கே வருது. அந்த திசை வரும்போது தான் அந்த பிரச்சனை பண்ண போகுது. அப்போ அந்த செவ்வாய் தோஷம் 60 வயசுக்கு மேலே தான். 60 வயசுக்கு மேலே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க, பேரம்பேத்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சண்டையை போட்டு இவர் எங்கே போக போகிறார், அந்த அம்மா எங்கே போக போகிறாங்க, வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. சின்ன சின்ன கோயில் பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு 2ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 7ல் செவ்வாய்னு சொல்லி தயவுசெய்து பார்க்காதீங்க. பஞ்சாங்கத்திலே தெளிவாக போட்டிருக்காப்புல 2ஆம் இடம் ரிஷபமாகி இப்படி நிறையா 7ஆம் இடம் துலாமாகி இங்கெல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயோட பூரண சுபர்கள்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ சேரும் பொழுது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது. 2வது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணோ பையனோ தான் கட்டணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு மைனஸாக இருந்து இன்னொரு மைனஸை சேர்ந்து மேக்ஸு கால்குலேஷன் தான் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு வரும். இதில் மைனஸும் மைனஸ் ஆகத்தான் முடியும். ஆகவே நல்ல ஜாதகத்தை இது பண்ணுங்கள். இளமையிலேயே ஒருத்தவனுக்கு செவ்வாய் தோஷம் கழிஞ்சு பிடிச்சா, அதாவது செவ்வாய் ஒரு 2ல் இருக்குது, அவனுக்கு 20 வயசுக்குள்ளே செவ்வாய் தோஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அந்த பிரச்சனை பாதிக்க போகிறது கிடையாது. அவனுக்கு ராகு தசை தான் அடுத்து நடக்க போகுது, குரு தசை தான் நடக்க போகுது. நல்ல விதமாக இருக்கும். ஒரு குருவோ சுக்கிரனோ பூரண சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆக செவ்வாய் தோஷம்னு சொல்லி தள்ளி வைக்காதீங்க. அப்படியே செவ்வாய் இருந்தாலும் 7 செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளி தெய்வ யானை உடன் கூடிய முருகனுக்கு 2 பேருக்கும் மலர் மாலை வாங்கி சூட்டி விட்டு நெய்யால் தீபமிட்டு 1 மணி நேரம் முருகன் சன்னதியை பார்த்தபடி அமர்ந்திருங்கள். அங்கே கொடுக்கப்படும் மாலையை வாங்கி யாருக்கு தோஷம் என்று கருதுகிறீர்களோ முருகன் மேல்பட்ட மாலையை வாங்கி போடுங்கள். செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிவிடும். ஆகவே செவ்வாய் தோஷம் என்று பயமுறுத்தி திருமணத்தை தள்ளி வைக்காதீர்கள். சார், அதே மாதிரி ராகு திசை வருது இல்லையா எல்லாருக்கும், அது ஒருத்தருக்கு நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா? ராகு அதாவது விம்சோத்திரி திசைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விம்சோத்திரி திசைனா மனிதனுக்கு ஆயுள் 120. அந்த 120 9 கிரகங்களுக்கு உண்டான திசா புத்திகளாக பிரிச்சிருக்காங்க. கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசைன்னு இந்த ஆர்டரில் வரும். இந்த ஆர்டரில் வரும்போது கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், இப்படி வரும். இந்த 18 வருஷம் வரக்கூடிய ராகு நல்ல ராகு திசையாக இருக்குமா இல்லை கெட்டதை நடக்குமா? இதை ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா ஒருத்தவனுக்கு 100 கோடி 200 கோடின்னு பெரிய மில்லியனாக இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ராகு திசை ஒருத்தருக்கும் ராகுவை போல் கொடுக்கறதுக்கு எவனும் கிடையாது. யோகக்காரகன்னு சொல்லுவாப்புல. சும்மா நடந்து போயிட்டு இருப்பான். ராகு தசை வரும், கோடியில் ஏற்றி குபேரத்தில் கொண்டே வைக்கும். சில பேருக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிலாம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க, சம்பாதிப்பாங்க. அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தா ராகு நல்ல இடத்துல இருக்கலாம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய முதன்மையான கிரகம் எதுனா ராகுங்க. மேஷத்துலேயோ ரிஷபத்துலேயோ கடகத்துலேயோ கன்னியிலேயோ மகரத்துலேயோ இந்த 5 இடங்களில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமையை தரக்கூடும். அந்த ராகுவுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் அமைஞ்சால் அது ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை தரும். ராகு திசை நடக்கும் பொழுது அதற்கு வீடு கொடுத்தவன் 9, 5, 11 இப்படிப்பட்ட நல்ல ஸ்தானங்களில் இருக்கும் பொழுதும் குருவோட தொடர்பும் சுக்கிரனோட தொடர்பும் ராகுவுக்கு ஏற்பட்டால் அந்த ராகு திசை கோடிகளில் புரள வைத்து விடும். அதே சமயத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தை குறைத்து விடக்கூடும். இந்த ராகுவானவர் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களிலிருந்து குரு சுக்கிரனோடு தொடர்பில் இருந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர்கள் 5, 9, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுதும்
ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் உச்ச பாகையில் இருக்கும் பொழுதும், ராகுவுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுதும், அந்த கிரகங்கள் ஒருவனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக 100 ரூபாய் சம்பாதிச்சவனை 100 கோடி சம்பாதிச்சுட்டு பென்ஸு காரில் போகிற அளவுக்கு ஆக்கும். அதற்கு உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல நேரத்தில் ராகு வரணும். அப்படி வரும்பொழுது கோடிகளை கொட்டி கொடுத்து விடும். சார், இப்போ லால் கிதாப் பரிகாரம்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு வகையில் சொல்லியிருக்கீங்க. இப்போ பட்சி சாஸ்திரம், பறவைகள் சாஸ்திரமும் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன விருட்ச சாஸ்திரம்? விருட்சிக சாஸ்திரம், இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் 9 கிரகங்களோட காரகத்துவம் தான். இப்போ ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது புதனோட காரகத்துவம். கடிகாரம் இருக்குன்னா சுக்கரனோட காரகத்துவம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேமரா இருக்குன்னா அது ராகுவும் சுக்கரனோட காரகத்துவம் சேர்ந்தது. இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது மரங்கள் அனைத்தும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கு உண்டான ஒரு சமித்துகள்னு சொல்லுவோன்னு வச்சிங்களேன். அந்த சமித்துகள்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் உண்டது. இப்போ நம்ம திருமணத்திலலாம் பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கு முன்னால் அரசாணி கால் நடுறதுன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாங்க. மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு பூஜையை பண்ணி நல்லா மஞ்சள் துணி கட்டி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மரம் போல் பெருகி பல்கி பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராமத்தில் திருவிழாக்களில் பார்ப்பீங்க, நவ தானியங்களை விதைச்சி அதை முளைச்சி அந்த முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சி விட்டு கும்மி பாட்டுலாம் பாடி அந்த முளைப்பாரியை வச்சு சுவாமிக்கு படையல் போடுவாங்க. ஆக இந்த மரங்கள் தானியங்கள்லாம் நம்மளுக்கு நவகிரகங்களோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உள்ளது, ஒவ்வொரு ராசிக்கும் மரம் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் மரம் இருக்கிறது. இப்படி அதுக்குன்னு தனி பெரிய வாஸ்து சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சின்னதாக சொல்லணும்னா, இப்போ பரம்ப மரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சூரியனுக்கு உண்டான மரம். மாமரம் சந்திரனுக்கு உண்டான மரம். குல்மோகர் மரம்னு ஒரு மரம், அது செவ்வாய்க்கு உண்டான மரம். புதனுக்கு உண்டான மரம் புளிய மரம். குருவுக்கு உண்டான மரம் தங்க அரளி மரம். இப்போ சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செண்பக மரம். சனிக்கு உண்டான மரம் செம்மரம், சனிக்கு செம்மரம். ராகுவுக்கு சிறுநாகப்பூ மரம், கேதுவுக்கு தூங்கு மூஞ்சி மரம். இதுதான் 9 கிரகத்துக்கு உண்டான மரங்கள். இப்போ சப்போஸ் உங்களோட ஜாதகத்தில் சூரியன் போய் நீசமாக இருக்கார், நீச பங்கம் வாங்கியிருக்காரு, பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ஊற வச்ச தண்ணியை ஒரு பரம்ப மரத்தை நட்டு வச்சு அதோட வேரில் ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த துளிர் எப்படி துளிர்க்குமோ உங்களுக்கு உண்டான நீச கிரகங்களின் செய்கை மாற்றப்படும், நன்மை கிடைக்கும். இப்போ சனிக்கு செம்மரம் இருக்குது, உங்கள் வீட்டு கொல்லையில் ஒரு செம்மரத்தை நட்டு வைங்க. சனி பிரச்சனை ஏகமாக இருக்குது, எள்ளு ஊற வச்ச தண்ணியை ஊற்றலாம், அல்லது நவ தானியங்களை ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த செம்மரத்துக்கு ஊற்றுங்க. அது நாள்படன்னு இல்லை, அதோட வேறு உங்கள் வீட்டில் மண்ணில் படர்ந்து வளரும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் வர ஆரம்பிக்கும். ஆகவே மரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் நன்மையை விளைவித்துக் கொள்ளலாம். அதற்கு பேர் தான் விருட்ச சாஸ்திரம். வெளிநாடு போகணுன்றது பல பேரோட கனவாக இருக்குது. அது எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தால் அவங்களாம் வெளிநாடு போகலாம்? வெளிநாடு போகணுங்கிறது பல பேர், ஏன்னா இங்கே உள்ளூரில் வேலைவாய்ப்பு குறையுது, இல்லை வருமானம் குறையுது, விவசாயிகள் விவசாயம் சரியாக பண்ண முடியல, அதனால் எப்படியோ வெளிநாட்டுக்கு போனால், வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாடு போனால் அந்த வீட்டையே கை தூக்கி விடலாம் அப்படிங்கிறதுலாம் பாமர மக்களோட கணக்கு மொத்தம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வருவாங்க, 15 வருஷம் இருப்பாங்க, சேமித்து வைப்பாங்க, ஒரு சின்னதாக வீடு கட்டுவாங்க, ஒரு 10 மா நிலத்தை வாங்குவாங்க. இதெல்லாம் நம்ம கிராமத்தில் உள்ள சொல்லட வழக்கு. இப்போ வெளிநாடு போகணும்னா 3, 6, 9, 12 ஆகிய பாவகங்கள் தொடர்பு. 3ஆம் இடம் சிறுதூர பிரயாணம், 6ஆம் இடம் கொஞ்சம் தூர பிரயாணம், 9ஆம் இடம் வெளிநாட்டில் போய் இருக்குது, 12ஆம் இடம் உங்களுக்கு இடமாற்றத்தை சொல்லுவது. இந்த இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நல்லா வரும். இதில் 8ஆம் இடமும் அந்த ஜாதகங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். மேலும் சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த ராசிகளுக்கு சரராசிகளுக்கு குரு,
சுக்கிரன், சந்திரன், அதாவது வளர்பிறை பட்சபலம் உள்ள சந்திரன், புதன் ஆகியோர் தொடர்பு ஏற்படும் பொழுதும் இந்த ராசிகளுக்கு 9ஆம் 12ஆம் பாவாதிபதிகள் தொடர்பு வரும் பொழுதும் வெளிநாடு யோகம் வரும். நீர் ராசிகளில் உள்ளக்கூடிய நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்தில் உள்ள கிரகங்களோட திசாபுத்திகள் காலத்துலேயும் ஒருத்தருக்கு வெளிநாடு தொடர்பு வரும். வெளிநாடு யோகம் வரணும் அப்படின்னு நினச்சி நீண்ட காலம் விசா போட்டிருக்கவங்க விசா வரலைன்னா அவர்கள் எல்லாம் ஒரு சிறிய பரிகாரம் பண்ணுங்க. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா திருமணம் ஆகணும்னா சமயபுரம் கோயில், விருதுநகர் மாரியம்மன் கோயிலெலாம் பொம்மை வாங்கி வைப்பாங்க. அதே போல் மண்பாண்டம் செய்கிறவங்கள்ட்ட சொல்லி பிளைன் பொம்மை, அதாவது ஏரோப்ளேன் பொம்மை மாதிரி வாங்கி மாரியம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் வெளிநாடு செல்வதற்கான யோகம் வரும். இது பல பேர் கடைபிடிச்சு பார்த்துருக்க உண்மை. அதனால் வெளிநாடு போகணும்னு ஏக்கம் இருக்கவங்க உங்கள் ஜாதகத்தில் மேலே சொன்ன அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு மண்ணாலான ஏரோப்ளேன் பொம்மையை வாங்கி வையுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். சார், இப்போ தினபலன் காலண்டரில் பார்த்தோன்னா சந்திராஷ்டமம்னு ஒன்று இருக்குது. இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டு டைமிங்கோடு இருக்கும். அன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, ஐயோ என் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திராஷ்டமம்னு பார்த்தாலே எதையோ பார்த்த மாதிரி பதறிட்டு போகிறாங்க எல்லாரும். ஏன்னா சந்திரன் வந்து மனசுக்காரகன். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். நம்ம எப்போ ஒருத்தவனுக்கு வெற்றி கிடைக்கும்? தெளிவாக சிந்தித்து செயல்படுத்துகிறவனுக்கு வெற்றி கிடைக்கும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு தெளிவாக சிந்திக்கிறதுக்கு உண்டான புத்தி தடுமாற்றமாகும். அதுதான், ஏன்னா மனசுக்காரகன்னு சொல்லுவாங்க. மனதுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் உங்களுக்கு அமாவாசையில் பைத்தியம் முத்தி போயிடும், மனசை கெடுத்துரும். இதில் இப்போ நம்ம ராசியிலேயே சந்திரன் இருந்தால் ராசியில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது, 12 இடத்துக்கு வரும். இப்போ நம்ம ராசியிலேயே 7ஆம் இடம் விட்டு அடுத்த கட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, விருச்சிகத்தில் போய் சந்திரன் இருக்குன்னா அப்போ 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு குழப்பமான சந்திரனோட ஒளி உங்களுக்கு படப்போகிறதில்ல. அதனால ஒரு குழப்பமான மனநிலை வரும். ஆனால் எல்லாருக்குமே சந்திராஷ்டமம் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விவர கணக்கும்பாங்கள்ல, கரெக்டாக திருக்கணிதப்படி பாகை சுத்தமாக பார்க்கும் பொழுது 64வது நட்சத்திர பாதம் வரும் பொழுது, அதான் 108 நட்சத்திர பாதம், இதில் 64வது நட்சத்திர பாதத்தில் உங்கள் ராசியிலேருந்து உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 64வது பாகை எதுவோ அந்த பாகைக்கு சந்திரன் வரும்பொழுது அப்போ தான் சில பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேருக்கு தேவையில்லாமல் அலைச்சலை கொடுக்கும், சில பேருக்கு டென்ஷனை கொடுக்கும், சில பேருக்கு பணங்காசை கூட கொடுக்கும். எப்படின்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், புதன் இதனோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, சந்திரன் வர்க்கோதமமோ அல்லது நல்ல விதமான 2, 4, 7, 9, 11 ஆகிய இடங்களோட பரிவர்த்தனையாகி சந்திரன் பலமாக இருந்தாலோ உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிரச்சனையை செய்யாது. அதை விட்டுட்டு செவ்வாயோட சேர்ந்தால் கூட சந்திரமங்கல யோகமாக போயிடும். சனியோடைய ராகுவோடைய உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் சில பிரச்சனைகளை செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்னா எளிய பரிகாரமாக சந்திராஷ்டம தினத்தன்று நீங்கள் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றுங்கள். சிறிது தேன் இருந்தால் அதனை சாப்பிடுங்கள், ஜீரகம் இருந்தால் அதனை வடித்து பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் பிரச்சனைகள் நீங்கும்.